என்னப்பா இது? செத்து போன பொண்ணோட போட்டோவை கொடுனா உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை கொடுத்து நம்மள சாவடிச்சிட்டானே அந்த போட்டோகிராஃபர். அவளுக்கு பைத்தியம் பிடிச்சதோ இல்லையோ, இப்படி ஒரு உயிரோடு இருக்கிற விஷயம் வருங்கால மாமனாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன். அவருக்கு பைத்தியம் பிடிச்சுக்க, அதனால ஒரு பிளானோட அவளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப என்னடா பண்ண போற? படம் முடிஞ்சு கூட்டம் வெளியே வரும்ல, அந்த கூட்டத்தோட கூட்டமா இவளை மிக்ஸ் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருவான். சிங்கார வேலை காட்ட இவன் லூஸ் தானே, எங்கேயோ காணா போயிட்டான்னு சொல்லிடுவா. நீ அனுப்பிச்சிருவ, அவ போகலன்னா? பைத்தியங்கிறது ஒரு குழந்தை மாதிரிடா, அதனாலதான் இவளுக்கு புதுசா ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு பொம்மையை தின்ட்டு முட்டாய் தூக்கி போட்டுரும். அந்த முட்டை நீ புரிச்சு சாப்பிடா. சும்மா பேசிட்டீங்களா? பூ பூ பிச்சி பூ கனகாம்பூ மல்லிப்பூ. புருஷா, இந்த பூ என் தலையில நிக்கல. ஐயோ, இந்த ஆபரேட்டர் தெரிஞ்சா நம்மள கொண்டே போட்டுருவான்டா. அந்த ஒன்றரை கண்ண பயங்கரமா நினைக்குமா நீ? மகாலிங்க சார், என்னையா பண்றீங்க? டிசிஆர்ல போட்டியா? போட்டேன் சார். குடு பண்ணி போட்டு புடிச்சு கொடுத்துரு. பாஜா புருஷா, ஐஸ்கிரீம். அது ரொம்ப சூடா இருக்கு. மாமா, படம் ஃபுல்லா ஆயிருச்சா? ஃபுல்லா ஆயிருச்சு. பக்கெட் எடுக்க முடியா? இந்த ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் எங்க மேல இருக்கா? சரிங்க. மாப்ள, இங்க என்ன பண்றீங்க? யாரு ஐஸ்கிரீம் பேபி? முதலாளி மாமா, இந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு முதலாளி மாமா. அவன் மூஞ்சி எங்க தெரியுது? பிகரை பார்த்தோன்னே பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? வர வர எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வருது. இட் இஸ் நாட் குட். எனக்கு இந்த கரடி பொம்மை வேணும். நான் சொல்லி கொடுப்பேன் கரடி சார். இந்த வெச்சி முதலாளி, இது ஒரு லூஸ். தியேட்டர்ல சினிமா பார்க்கும்போது யாரோ விட்டு போட்டாங்க, அதான் திருப்பி கொண்டு விட்டலான்னு. வழக்கமா படம் பார்த்து தான் ஜனங்க லூஸ் ஆயிட்டாங்க. இப்ப லூசுகளே படம் பார்க்க ஆரம்பிச்சா என்ன பண்ண போறீங்க? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டலான்னு. ஐயோ, அங்க நார்மலா போனாலே விட மாட்டானுங்க. இது வேற மென்டலா இருக்கு. வேணா ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து. ரெண்டுத்துக்கு எஃபெக்ட் ஒண்ணுதானே. என்ன பண்ணலாம்? யோ, அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்த்துக்கியா. ராஜகோபால் யாரோ திரை விமர்சனத்துக்கு வந்திருக்கான். ஏதோ மார்க் போடணுமா? உன்னை பாக்கணுங்கிறான். திரை விமர்சனமா? மவனே, உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற. வர்றேன். இவனை நீ கூப்பிட்டு போய் வெளியே வெயிட் பண்ணு. என்னப்பா அது ரொம்ப காஸ்ட்லியான மென்டலா இருக்குது. பாக்குறதெல்லாம் கேக்குது, நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க. வேற வழி கழட்டி விடலன்னா அவன் போக்கில் தானே போனோம். டிக்கெட் சீக்கிரம் அடிக்கிறவன் எப்படியோ போ. புருஷா, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பாத்தியா? அங்க பா ராட்னா, அது சுத்தலாமா? கமான் கமான் கமான். எப்படி இதுல உட்காந்து வச்சுக்குவேன். நல்லா இருக்கும். அப்படியே சொங்கிற மேல போலாம். நல்லா இருக்கும். வேலையே வர சொல்லு. நான் எதுக்கு மேல இருந்து தள்ளி விட்டா சொயின்னு கீழே வந்து உழுவான். நல்லா இருக்கும்ல? நான் இவனை கீழே வச்சு கொலை பண்ணிடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவனை சாடிக்கிறது ரொம்ப நீ உட்காரு. உட்காரு. போ, போய் உட்காரு. மேல போ. எப்ப எவ்வளவு? 10 ரூபா சார். 10 100 ரூபா கொடுத்துருக்கேன். வேலையே இருக்கணும். போ. ஓட்டுற புருஷா, இப்ப நீ குள்ளமாயிட்ட. வெளியே அப்படியே கழட்டி விட்டுறேன். ஹாய் ராஜ். பார்ட்டி வருது. ஹாய் ராஜ். ஹாய் பூஜா. ஆமா, நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கேட்டா அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, நீயும் இருக்கே. வால் கல்யாணத்துக்கு ட்ரீட் கொடுக்கறாரு. நீ எங்களுக்கு கொடுத்தியா? நான் கொடுக்கறேன்டா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவரே கொடுத்துருவாரு. இல்ல ராஜ்? கரெக்ட் வாங்க போலாம். எங்க? இங்கே கொடுங்க. வாங்க எல்லாம் நீங்க உட்காருங்க. அங்கேயே வா. சரி. எஸ். What do you want? எல்லாம் வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுமா. என்ன ராஜ், ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? அதே பில்லு எவ்வளவு வருமோங்கற ஒரு டென்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? நீங்களும் காயத்ரி ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, அந்த ஞாபகம் வந்திருக்கும். அதான் இல்ல? ஆமா, காயத்ரிக்கு ஸ்பெஷலா என்ன பிடிக்கும்? இது ரங்கராட்னத்துல சுத்துறது பிடிக்கும். வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சுத்தலாம். வேண்டாம், அதுல சுத்துனா மயக்கம் வரும். ஆமா ஆமா. ஏன்? அதாவது செத்து போனவங்கள உயிரோட ராட்டத்துல பார்த்தா மயக்கம் வராதா? என் புருஷன் ராஜகோபால், நான் ஒரு பொண்டாட்டி காயத்ரி, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. யாராச்சும் பார்த்தா? என்னது? காயத்ரி பேரு உங்க பேரு வருது? அடே என்னடா பொண்ணுக்கு நீ கூடுற? ஐயோ வேற அடிச்சிர படத்துல. சைட் அடிக்கடா, சைட் அடிச்சாங்க கோபம் வரலடா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களே கூட அக்கா கை வச்சு அண்ணா அண்ணா என்ன மடிச்சுடா. அண்ணா அண்ணா உங்களை பத்தி நான் தைரியம் விசாரிச்சா நீங்களும் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களே கூட போட்டு அக்கா நினைச்சு மாதிரி நினைப்பீங்க சொன்னாங்க. அண்ணா இதான் நான் வச்சுக்கண்ணா, நீங்க கருப்பு கருத்துனா சொக்க தங்கம்னா. அண்ணா என்னங்கடா இது? வந்தானுங்க அச்சானுங்க டிப்ஸார ஊத்திட்டு போறானுங்க.
என் புருஷன் ராஜகோபால், நான் காயத்ரி, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ காயத்ரி அப்பா கடிச்சு வச்சியா? பொண்டாட்டி விட்டு எங்கயா போன? பாவம் அந்த பொண்ணு உன்னை பார்க்காம பதறி போயிட்டா. பாமரத்தை நீ கூட்டு போக வேண்டியதுனையா? யோ உன் பொண்டாட்டியை கூட்டு போறதுக்கு நானே இழுச்ச வேணா என்ன? யோ இவன் பொண்டாட்டியா? மை பொண்டாட்டி காயத்ரி, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்னு போனேன். நீ அதுக்குள்ள மைக்கில் ஆட ஆரம்பிச்சியா? என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நெல்லதான் இருக்கணுமா? புருஷன் மரமா? பா நான் ஊர்ல நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கிறானு. எடுத்துக்குமா புருஷன் வர. வாங்க வாங்க. ரெண்டு பேரும் ஏன் லூஸ் மாதிரி நடக்கிறீங்க? ஒரு லூஸ் எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுது, ஆனா ஒரு லூஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? எனக்கும் தெரியல. லாலிபாப் சாப்பிடுறியா? இவளை எங்க கொண்டு விட்டாலும் என் புருஷ ராஜகோபால் தான் சொல்ல போறா. இவ யாரு எங்கிருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது. இதே ரேஞ்சில போச்சு மவனை கட்சியில நீ மாட்டுவ, உன் கல்யாணம் அம்பேல். ஐயோ இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவளை எங்கதான் தங்க வைக்கிறது? இவ என்ன வெளிநாட்டு தூதுவரா ஹோட்டல்ல தங்க வைக்க? இவளை நேர இழுத்துட்டு போய் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவோம். அதான் இவளுக்கும் சேஃப்டி, உனக்கும். இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்ல. உடனே இவளை தூக்கிட்டு மென்டல் ஹாஸ்பிடல் நான் போறேன். ரொம்ப நல்ல சகுனண்டா. சகனமா யாராச்சும் பாத்துட்டு போறா? இவளை உள்ள கூட்டு போய் நீயே வச்சுக்கிட்டு. நான் வச்சுக்கிட்டா? ஐயோ எனக்கு வேணாப்பா. சும்மா தூக்கி விடப்பா, எத்தி விடப்பா. அப்பா புஷா ஆர் கதவு தட்டுறாங்க. குடுகுடுப்புக்காரன் இறங்கி வாமா. நல்ல காலம் இருக்குது. கதவு திறந்தாதானே தெரியும். இறங்கி வா. நீ போடா, உத உனக்கு தானே. ஏய் குதி வா. என்ன நீ பாட்டு உள்ள வந்துருக்க? சார் ஒரு முக்கியமான மேட்டர் சார். வெளியில ரெண்டு பேர் உள்ள வராரு சார். இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய பொண்டாட்டி டுடே படத்தோட பிரிண்ட் வரல, டுமாரோ தான் வருமா. தியேட்டர்ல பயங்கர கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றது சார்? பிரிண்ட் வர நானே செய்ய முடியும். வேற ஏதாச்சும் படத்தை ஓட்டு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. யாரோ வந்திருக்காங்க. கிளின்டன் வந்திருக்காரு. நம்ம பேசணும். அங்க என்ன சத்தம்? ஐயோ ராஜு, ராஜு காப்பாத்து. ஐயோ ராஜகோபால், என் தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்பா. என்னாச்சு? அந்த லூஸ் கடிச்சிருச்சு. லூசா? அது செல்லமா ஒரு நாய்க்குட்டி வளர்க்க, அதுக்கு பேர் லூஸ். கதவு திறந்துச்சு. பொண்ணு பொண்ணா? எங்கயா பொண்ணு? அது அங்க பொண்ணு இல்லன்னு சொல்ல வந்தேன். இல்லையா? ஏன் 2 கண்ணால பார்த்தேன். நீ 2 கண்ணால பாத்தியா? அதுவே பொய். என்னது இது? என்ன ரூம்குள்ள போட்டுட்டு வந்து இப்படியா? இப்ப தெரியுதா? பொண்டாட்டி ஊர்ல இல்ல இல்ல. அதனால எதை பார்த்தாலும் உனக்கு பொண்ணு மாதிரியே தெரியுது. டெல்லி எருமை கிராஸா இருக்குது. அத போய் டெல்லி எருமன்னா கருப்பாலாம் இருக்கும். சரி பாம்பே பசு அது சிவப்பா தானே இருக்கா? நம்பிட்டாரு. விட்டுரு. நம்பிட்டு உங்களை நடக்கட்டும். புருஷா, நான் வேலோட கையை கட்டிட்டேனே. சொன்னே வலிக்குதே. இந்த கயல் வழி கண்டிப்பா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மென்டல் ஹாஸ்பிடல் காப்பிடுவோம். அந்த மேனேஜர் ராஜகோபால் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சிருக்கான். உன் 1.5 கண்ணை வச்சுட்டு வேலைக்காரி பார்த்து பொண்ணுன்னு வளராத. அட இல்ல சார், வெள்ளை வெளையர்னு டயானா மாதிரி தொப்பி வச்சுட்டு அழகா இருந்தா சார். அழகா இருந்தாளா? அவன் பொண்ணு செத்து போயிட்டே சொன்னான். வீட்டுல இருக்க அப்பாட்டியா இருக்குமோ? இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறான் பாரு. ஆமா சார், நீங்க எப்படியாவது மாப்பிள்ளை ஆயிடணும். நான் இந்த தியேட்டருக்கு மேனேஜர் ஆயிடணும். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. பி அலர்ட். கரெக்டா செக் பண்ணு மேன். போச்சுடா போலீஸ் செக்கிங். அந்த மீச நம்மள பார்த்தா விட மாட்டான். ராஜு ஏதாவது ஐடியா பண்ணு. நிறுத்து. டேய் டிக்கியை செக் பண்ணு. டேய், இப்ப போனா மாட்டிக்குவோம். வேற ரூட்ல போய் அந்த ராஜகோபால மடக்கிடுவோம். பின்னாடி போ. அந்த பொம்மை கூட. புருஷா, அது ஏன் பொம்மை? இந்த பொம்மை உன் ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு உன்னை மாசமான பொண்ணு மாதிரி காட்டிடலாம். மாசமான பொம்பளைனா? ஐயோ, அது வந்து இந்த மோசமான ஆம்பளைங்கனால வந்த வேணாதாம மாசமான பொண்ணுங்க. அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பிரசவத்துக்கு போறேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை மட்டும் தான் சொல்ல, வேற சொல்லக்கூடாது. குழந்தை பிறக்க போது சொல்லணுமா? கரெக்டா புரிஞ்சுட்டு நீ போலீஸ். பாயா சேசிங் பார்ட்டி. நீ இங்க நான் அவசரமா போனேன் சார். டெலிவரிக்காக கூப்பிட்டு போயிட்டு. டெலிவரியா? உனக்கு கல்யாணம் ஆகி டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா? இல்ல சார், அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர். இவரு ஃப்ரெண்டு, இவங்க சிஸ்டர். தங்கச்சி. ஆமாங்க, இவங்க என் புருஷங்க. இல்ல ப்ளூரல்ல சொல்ற. போலீஸ், நாங்க பிரசவத்துக்கு போறோமே. என்னம்மா பிரசவத்துக்கு போறத பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்ற? பொறுக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஆமா. போலீஸ், என் வயிற்றுல இருக்கிற பொம்மையை வந்து மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்னையா
அவ பொம்மைன்றதுக்கு தனக்கு குழந்தை பிறந்தா செத்து போயிருமோன்னு பயம் சார். அதனால குழந்தை எப்பவுமே பொம்மை தான் சார் சொல்லும். ஐயோ சென்டிமெண்டா என் நெஞ்சு தொட்டுட்டேயா. சார் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க சார். டைம் ஆயிட்டே போகுது. அப்புறம் டெலிவரி பெயின் ஜாஸ்தி ஆயிடும் சார். அம்மா உங்களுக்கே வா. இல்ல எங்க அம்மாவை நினைச்சேன். காயத்ரி பிரசவ வலி அதிகமான மாதிரி நடி. எப்படி? வயித்தை பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்து. ஐயோ ஐயோ என் வயித்துல உன் வயித்த. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. என்னங்கடா இது பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது. என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருச்சு. அது ஒண்ணும் இல்ல சார். இவங்க புரட்சி தமிழச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா தான் சொல்லுவாங்க. புரட்சி தமிழ்னே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா ப்ரமோஷன். குழந்தை எட்டி உதைக்குதான். வெளியே வந்துட போகுது. பத்திரமா கூட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்கடா. சோத்துக்கால் பீச்சக்கால் சோத்துக்கால் பீச்சக்கால் சோத்து பீச்ச சோத்து. என்னப்பா இது வண்டி அப்படின்னா இன்ஜின் ஓடுது. இவனா? இந்த துணி ப்ளூவா மஞ்சளா வெள்ளையா சொல்லு. துணியே இல்லையே. யூ ஆர் கரெக்ட். புருஷா எனக்கு அந்த மாதிரி பச்சை Dress வேணும். அதுக்காக ஒண்ணு கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சைஸ் வேறையா இருக்குது. என்னப்பா இது? பார்க்காம ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. பார்த்த உடனே மென்டல் ஆயிட்டாங்க. ஓஹோ. சத்தம் போடக்கூடாதுங்களா? சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றேன்ல. பேசாம வா. பேசாம வா. சீஃப் டாக்டர் ரூம் எங்கீங்க? அந்த ரூம்ல இருக்காரு. குட் மார்னிங் டாக்டர். எஸ் ப்ளீஸ் கம். வாங்க வணக்கம். உட்காரு உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? சும்மா கொஞ்சம் அதுக்காக அட்மிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். எப்படி மென்டல் ஆனாங்க? அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாரி மோதிடுச்சு. லாரி மோதிருச்சு. அப்ப லாரி எக்ஸ்ரே எடுக்கணுமே. என்ன பாக்குறீங்க? என்ன டாக்டர் இது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன் விளையாடுறீங்க? நோ கண்மணி அன்போடு நான் எழுதும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல சீட்டு இல்ல மருந்து சீட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன வேணாங்கிறீங்களா? ஒண்ணு பண்ணுங்கோ. காலையில ஒரு மாத்திரை லவக், ராத்திரி ஒரு மாத்திரை லவக்குன்னு போட்டா பேதி ஆயிடும். இல்லன்னா நல்ல கொட்டாங்க சேர்த்து தலையில தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கலங்கிடும். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜில் உட்காரீங்களா? குளு குளு குளுன்னு இருக்கும். வசதி இல்லம்மா. என்னடா இது? என்ன இங்கடா வர? சாரி சார், அவர் ஒரு சினிமா பைத்தியம். ஐயா ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்? நீங்களாவது உண்மையான டாக்டரா? ஆமா. பொண்ணு யாருங்கிற உண்மை எங்களுக்கு தெரியணும். அப்படின்னா இவங்க இங்க ரொம்ப நாள் தங்க வேண்டி வருமே. ஐயோ மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்கம்மா. இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, தப்பான ஆபரேஷன் பண்ணுங்க, கால் விளங்காது போகட்டும். எதை பத்தி நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். ஐ அண்ணா மிஸ்டர் ராஜகோபால், பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவளை விஷ ஊசி போட்டு கொள்ளான்னு ஐடியா பண்ணிருக்கிறேன். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலான்னு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு என்ன குறைச்சல்? யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்றாளா? உன்னை புருஷன் வேற கரெக்டா அடையாளம் காட்டுறா. அப்புறம் அவளுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் தான் புருஷன் இவளுக்கு அடையாளம் காட்டுனது நீங்க தானே. இவனா உன் பொண்டாட்டின்னு எனக்கு அடையாளம் காட்டுறது நீ தானே. மரியாதையை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் சரியாயிடும். பொண்ணாடி தானே. என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நீங்க மூடிட்டு போங்க. மிஸ்டர் ராஜகோபால், நான் எப்ப உங்களை பார்த்தாலும் காயத்ரி உங்களையும் ஒன்னாதான் பார்க்கணும். அப்படி காயத்ரிய தனியா பார்த்தேன், உங்க நான் ஜெயில தான் பார்ப்பேன். அதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றேன். நாங்க இப்ப எங்க சம்சாரத்தை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனோம். அவ்வளவுதானே. வாப்பா போலாம். வா. புருஷ போறா. இந்த சிங்கார வேலைகிட்ட மாட்டிட்டு எங்கேயும் போக முடிய மாட்டேங்கிறப்பா. இவொருத்தி உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி வந்து சேர்த்துட்டு என் புருஷ ராஜகோபால் அவனை கொலை பண்ணி பார்த்தாரு. ராஜகோபால் என்னாச்சு உனக்கு? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சிக்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலடா. அதனுடைய பாதிப்பு தான் இது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. காயத்ரி கட்டிக்க, பூஜாவோ ஓட்டிக்க. டேய் ரெண்டு பேரையும் கட்டிக்க. டேய் ரெண்டு பத்தாதான் உனக்கு. டேய் வேற ஏதாச்சும் உருப்படியா ஒரு ஐடியா கூட. ஐடியா ரெடி ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இது குளோரோஃபார்ம் மயக்க மருந்து. இது மயக்க மருந்தானு 10 மந்தா பேக்கி சிக்கித்துவா. ஐயோ எனக்கு இவ்வளவு பாஷை தானே தெரியும். ஐயோ என்னடா சொல்ற? இனிமே நம்ம ஜாலியா டாய்லெட் போலாம், பாத்ரூம் போலாம், ஆபீஸ் வேலையை கவனிக்கலாம், எங்க வேணா போலாம். நம்ம பின்னாடியே சுத்துதே காயத்ரி. அது மூக்குல இதை வச்சு அமுக்கிட்டா 3-4 மணி நேரத்துக்கு கண்ணையே திறக்காது. டேய் அதெல்லாம் பாவண்டா. பாவ புண்ணியம் பார்த்தா மவனை கடைசியில மாட்டுறது நீதான் சொல்லிட்டேன். டாக்டர் நீ வண்டி எங்க இடிச்சுதான் நிக்கி. பிரேக் குடிமா. என்னடா இது ஃப்ரைடே 13th பேய் மாதிரி வந்து உட்காந்துக்குது. இன்னைக்கு 13ஆம் தேதியா? ஐயோ இன்னைக்கு பூஜாவோட பிறந்த நாளாச்சே. இந்த பேயை பார்த்தோம் தான் அந்த பேய் ஞாபகம் வருதா உனக்கு?